நான் லிட்ரலா என்னோட டீனேஜையும் ஆஃப் ஆஃப் த 20s வந்துட்டு நான் லிட்ரலா வேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் லிட்ரலா வேஸ்ட் பண்ண அந்த 20s டீன்ஸ் அண்ட் 20sல கொஞ்சமாவது நான் வந்துட்டு ஏதோ எஃபோர்ட் எடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லா ப்ரொடக்டிவா ஒர்க் பண்ணியிருந்தாலும் நான் இந்நேரத்துக்கு நான் வந்து பில்லியனர் தான் இருந்திருப்பேன். எனக்கு புரியுது, அந்த டைம்ல வந்துட்டு எல்லாமே என்ஜாய் பண்ணணும், கூல் பார்ட்டி பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளி சுத்தணும், அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம பேரண்ட்ஸ், நம்ம இங்க இருக்கிற சரௌண்டிங்ஸ், நம்ம சமுதாயம் எல்லாம் நம்ம மேல இருக்கிற போடுற ப்ரெஷர், அதனால நம்ம எப்படியாவது முன்னேறி போகணும் அப்படின்ற ஒரு ரேஸ்ல நம்ம இப்ப ஓடிட்டு இருக்கோம். என்கிட்டயும் ஸ்கூல் படிக்கும்போது சொன்னாங்க, நீ காலேஜ் வந்துட்டு நீ அண்ணா யூனிவர்சிட்டியில தான் போய் சேரணும், அந்த மாதிரி படிக்கணும், அவனோட நீ நல்ல மார்க் எடுக்கணும், இவனோட நீ நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்ட்டு. பட் அந்த போற வழி வந்துட்டு யாருமே நமக்கு சொல்லி தரதில்லை, சொல்லி தந்ததும் இல்லை. நமக்கு ஒரு சரியான கைடன்ஸ் இல்லாம ஸ்கூல் டைம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவன், நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு இருந்தவன், காலேஜ் முடிச்சு ஜாப் இல்லாம இருந்ததை நான் கண் கூட நான் பார்த்திருக்கேன். அந்த 20sல இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு சைட் ஹசில், ஒரு ஸ்கில் செட், ஏதாவது உங்க ஹாபிஸை ஏதாவது ரிட்டர்ன் பண்ற மாதிரி, உங்க ஒரு ஏர்ன் பண்ற மாதிரி நீங்க பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம இதை பார்க்க போறோம். நான் சொல்ற இந்த 5 விஷயம், இந்த 5 விஷயத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் கொஞ்சம் தெளிவா சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம டீனேஜ்லயும் சரி, நம்ம காலேஜ் லைஃப் ஸ்டார்டிங் அந்த 20sலயும் சரி, நம்ம நிறைய யோசிப்போம். லைக் ஹை பேயிங் ஜாபுக்கு போகணும், நல்ல நல்ல கார்ஸ் வாங்கணும், நல்ல ரொமான்டிக்கான ஒரு ஒய்ஃப் கிடைக்கணும், அந்த மாதிரி நிறைய கனவுகள் வச்சிருப்போம். ஆனா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மத்தவனோட ரியாலிட்டியா இருக்கும். நீங்க அவனை பார்த்து ஐயோ அவனுக்கு வந்துட்டு எல்லாமே கிடைக்குது, ஏன் நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குழம்பி போயிருப்பீங்க, வருத்தப்பட்டு இருப்பீங்க. லிட்டரலா நானும் அதான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நீங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸ்டில் உங்களுக்கு இத்தனை வயசா இருக்குமே தவிர, பட் இன்னும் அந்த கோவத்தனம் உங்ககிட்ட இருந்துட்டே தான் இருக்கும். எப்படி அந்த பார்ட்டிக்கு போகலாம், எப்படி நம்ம ஃபன் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு திங்கிங் தான் உங்களுக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும். அடுத்த கட்டத்தை நம்ம என்ன ஃபார்வர்டா நம்ம லைஃப் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணி எடுத்துட்டு போலான்றதே நீங்க யோசிக்கிறது ரொம்ப ரேரா தான் இருக்கும். அதுவும் நீங்க தூங்கும் போது, கரெக்டா மிட் நைட்ல நீங்க தூங்கும் போது தான் அந்த தாட்ஸ் வரும். கடைசியில தூங்கி முடிச்சு அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தா உங்களுக்கு அந்த தாட்ஸே இருக்காது. மறுபடியும் எப்படி ஃபன் பண்ணிட்டு போகலாம், கொண்டு போகலாம்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி தான் நீங்க எடுத்துட்டு போவீங்க லைஃப். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறோம்னா, யுவர் 20s இஸ் அன் அட்வென்ச்சர். இப்பதான் உங்களுக்கு 20 வயசு ஆயிருக்கு, இல்ல இனிமேதான் 20 வயசு ஆக போகுது அப்படின்னா நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பீங்க. இந்த 20 இயர்ஸ்ல நமக்கு 20 வயசு ஆயிருச்சு, நம்ம இதெல்லாம் சாதிக்க போறோம், இதெல்லாம் வந்துட்டு நம்ம பண்ண போறோம், ஒரு நைஸ் ஜாப், நைஸ் கார், நல்ல ஒரு பார்ட்னர் எல்லாம் கிடைப்பாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுதான் நம்ம அந்த 20ஸ்குள்ள நம்ம என்டர் ஆகுறோம். ஆனா அதுக்காக நம்ம என்ன பண்றோம், நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறோமா, நம்ம ஏதாவது நம்மளோட ஆக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இருக்காது. நீங்க இந்த வயசுல ஐகான் அப்படின்ற ஒரு பர்சனை நீங்க வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த பர்சன் வந்துட்டு நல்லா சம்பாதிப்பான், நல்லா இன்ஸ்பிரேஷனா பேசுவான், நல்லா டிராவல் பண்ணுவான். ஸோ நீங்க என்ன நினைப்பீங்க, ஆனா அந்த ஐகான் வந்துட்டு உங்களோட மேபி வயசு கம்மியா இருக்கும். அவன் எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டிருக்கான், அது எதனால இந்த லெவல்ல வந்துட்டு நின்று இருக்கான் அப்படின்ட்டு அவன் பேக் எண்ட்ல நம்ம எதுவுமே போய் நம்ம யோசிச்சு கூட பாக்குறது இல்ல. அவன் காட்டுறது ஃபுல்லா அந்த முன்னாடி அந்த ஃப்ரேம் மட்டும் தான் காட்டுறான், அந்த ரியாலிட்டி மட்டும் தான் காட்டி. பட் அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நீங்க அதே மாதிரி இருக்கணும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. இந்த உங்க 20s அட்வென்ச்சர்ஸ்ல வந்துட்டு அந்த ஒரு பர்சன் என்ன பண்ணி அங்க போயிருக்கான் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு ஐடியாவை நீங்க வந்துட்டு எடுத்துக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. இது இந்த கரண்ட் ரியாலிட்டி, ஐடியல் ரியாலிட்டி, நீங்க ரெண்டுல எதுல இருக்கீங்க அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் ஏன் இதை கேட்கறேன்னா, நான் ரொம்ப கியூரியஸா இருக்கேன். ஏன்னா நீங்க ரியலிஸ்டிக்கா இருக்கீங்களா, இல்ல பெருசா ட்ரீம் பண்ண நினைக்கிறீங்களா? இதுல நீங்க எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கீழே. பிகாஸ் இன் மை ஒப்பீனியன் நம்ம சரௌண்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு பெருசா கனவு காணு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பெருசா கனவு காணணும் தான், இல்லைன்னு சொல்ல. பட் அந்த பெருசா கனவு காண்றதுக்கு நம்மளோட ரியாலிட்டி எப்படி நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை. எல்லாருமே அந்த ட்ரீம் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர அந்த பாத், அந்த வே வந்துட்டு எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்றது மற்றவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியனோ இல்லை ஆல்ரெடி போயிருக்கிறவங்க கிட்ட ஒரு சஜஷன் மாதிரி கூட யாரும் கேட்க மாட்டாங்க. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, பெரிய ட்ரீம் அடையிற வரைக்கும் உங்களோட ரியலிஸ்டிக் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குதோ அதுபடி நீங்க எடுத்துட்டு போகணும். இந்த ரியலிஸ்டிக்
ஒர்க்கா நீங்க எடுத்துட்டு போறது வந்துட்டு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்துட்டு நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டே போனாதான் அந்த பெரிய ட்ரீம் பிகினிங் வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். உங்களால ஏன் இன்னும் நைஸ் ஜாப் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் வருத்தப்பட்டு இருப்பீங்க. இப்போ பண்ணிட்டு இருக்கிற ஜாபே கரெக்டான ஜாப், சூப்பரான ஜாப் தான். அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க, நீங்க அந்த கம்பெனி போனா சூப்பர் கூல், இது என்னடா இந்த ஜாப் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. மத்தவங்க சொல்றத ரொம்ப கேர் பண்றதுனால அவங்களுக்காக நீங்க வாழ்ற மாதிரி இருக்கும். அது இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பீப்புள் வில் சே ஷிட் எனிவே. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ நாமளே ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிற சொந்தக்காரங்க வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு குரூப் இருந்துகிட்டே இருக்கும். நாம வந்துட்டு வேணாம், அட்வைஸ் வேணும்னு கேட்டா அவ்வளவுதான் முடிஞ்சது. சப்போஸ் நம்ம வேணான்னு சொன்னா கூட அவங்க வந்துட்டு வலுக்கட்டாயமா இழுத்து வச்சு, தம்பி என்ன பண்ற, அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு போட்டு ஒரு அட்வைஸ் பண்ணியே தள்ளிடுவாங்க. சப்போஸ் நீங்க ஒன்ஸ் அந்த உங்களோட பாத்துல நீங்க போயிட்டு இருக்கீங்க, நீங்க கரெக்டா சக்சீடா பண்ணிட்டு இருக்கீங்க, சக்சஸ் ஆகிற நிலைமைகளை இருக்கு அப்படின்னா கூட அவங்க உங்களை பத்தி குறைதான் சொல்ல போறாங்க. சப்போஸ் நீங்க அந்த ஒரு பாத் எடுத்துட்டு போயிட்டு ஃபெயிலியர் ஆனாலுமே குறைதான் சொல்ல போறாங்க. அவங்க என்ன சொன்னாலுமே வந்துட்டு குறைதான் சொல்ல போறாங்க. ஸோ அவங்கள பத்தி நினைச்சிட்டு உங்களோட ரியாலிட்டி, இப்ப இருக்கிற ரியாலிட்டியை நீங்க வந்து தொலைச்சிடாதீங்க. மற்றவங்களோட ஒப்பீனியனை நீங்க தள்ளி வச்சுட்டு உங்களோட பாத்ல நீங்க கரெக்டா போயிட்டே இருக்கேன். A journey of 1000 miles begins with a single step. நல்லா இருக்குல்ல இது? ஏன்னா நிறைய விஷயத்துல நாம ஒன்னு அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் எடுப்போம், தவிர ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு செகண்ட் ஸ்டெப் வந்து எடுப்போம். ஆனா அது ஒரு 100 ஸ்டெப் எடுத்தாதான் அந்த ஒரு நினைச்ச ஒரு பாத்தை அடைய முடியும் நமக்கே தெரியும். ஆனா எடுத்த ஒரு 2-3 ஸ்டெப்லயே வந்துட்டு நீங்க வெறுத்துருவீங்க. அச்சோ நம்ம தெரியாம இந்த வழி எடுத்துட்டோமா, நம்ம அங்க போய் ரீச் ஆக முடியாது. சப்போஸ் நம்ம ரீச் ஆனாலுமே நமக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். நம்ம பேசாம நம்ம வந்துட்டு இப்போ நம்ம ஷார்ட் டைம் தர ஹாப்பினஸ் என்ன இருக்குதோ அதை நம்ம பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் உங்களுக்கு தோணுமே தவிர, இந்த சின்ன ஸ்டெப் எடுத்து கஷ்டப்பட்டு அங்க போய் கிடைக்கிற பெரிய ஹாப்பினஸை எல்லாருமே வந்துட்டு மறந்துடுறாங்க. அது எதனால மறக்கிறாங்கன்னு கேட்டா, யுவர் ஈகோ அண்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ் இஸ் யுவர் பிக்கஸ்ட் எனிமி. ஏன் அந்த ஈகோ அண்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ் வந்து நான் இப்ப சொல்றேன்னா, நான் இந்த வேலையை இவ்வளவு பண்ணாதான் நமக்கு இவ்வளவு சின்ன ரிசல்ட் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோ. நான் எதுக்கு அது அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வேலையை போய் பண்ணணும், நான் அதுக்கு பண்ணாமலே இருக்கலாமே, நான் எப்படி ஜாலியா இருக்கணும், நான் ஃப்ரீயா இருக்கணும், என்னை வந்துட்டு யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோ இருக்கிறதுனாலதான் நாம வந்துட்டு இடத்துலயே இருக்கிற லெவல்லயே நம்ம அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்க கான்சியஸா நீங்க பண்றீங்க. சம்டைம்ஸ் அந்த கான்சியஸ்னஸ் இருக்கணும் தான், ஆனா எல்லா டைமுமே அந்த கான்சியஸா நீங்க வந்து எடுத்து பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒன்ஸ் நீங்க பண்ணுங்க, அதுல இருந்து தான் நம்ம வந்துட்டு கத்துக்கணுமே தவிர எல்லா டைமுமே பெர்ஃபெக்டா இருக்கும், பெர்ஃபெக்டா தான் இருக்கணும், பெர்ஃபெக்டா தான் நடக்கணும் அப்படின்ட்டு எல்லா டைமுமே இருக்கவே இருக்காது. இது ஒரு ரியாலிட்டி, நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த வேர்ல்ட்ல யாருமே பெர்ஃபெக்ட் 100% பெர்ஃபெக்ட்னு கிடையாது. எல்லார்ட்டையுமே ஒரு ஃபிளாஸ் இருக்கும் தான். எல்லாருமே வந்துட்டு தப்பு பண்ணுவாங்க. எல்லாருமே வந்துட்டு அந்த தப்புல இருந்து தான் திருத்திப்பாங்க. அந்த தப்புல இருந்து திருத்திக்கிறத நாம வந்துட்டு வெல்கம் பண்ணணும். எப்பயுமே வெல்கம் பண்ணாதான் நாம நினைச்சதை கொஞ்சம் அச்சீவ் பண்ண முடியும். அப்பதான் நம்ம கத்துக்க முடியும். இப்ப இருக்கிற அந்த டீன்ஸும் அந்த ஏர்லி 20s இருக்கிறவங்க வந்துட்டு அந்த ஐயோ நம்ம பெர்ஃபெக்டா இல்ல, நம்ம பெர்ஃபெக்டா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஹர்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஓவர் திங்க் பண்றாங்க. ஒருத்தங்கிட்ட இந்த விஷயம் நல்லா இருக்குது, ஒருத்தங்கிட்ட அந்த விஷயம் நல்லா இருக்குன்னா, இப்போ அவனும் தப்பு பண்றான், அவனோட தப்புன்னு தெரியுது. அந்த தப்பை விட்டுட்டு எந்த விஷயத்துல அவங்க பெஸ்டா இருக்காங்களோ அந்த விஷயத்த மட்டும் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிட்லர் வந்துட்டு நிறைய பேத்த கொன்னாரு, நிறைய ஸ்லேவ்ஸ் வச்சிருந்தாரு. ரொம்ப கொடூரமான மனுஷன் அவரு. அவர்கிட்ட இருந்து ஒரு கத்துக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு, அவர்கிட்ட இருந்த அந்த கான்பிடன்ஸ், அவங்களே நம்பினாங்க. ஸோ அந்த கான்பிடன்ஸோட தான் நம்ம வந்துட்டு நம்ம லைஃபை எடுத்துட்டு போகணும். நான் இருந்த அந்த 20s வந்துட்டு எனக்கு அந்த அவ்வளவு கான்பிடன்ஸா இருக்காது. நான் வந்துட்டு நாம என்ன பண்ண போறோம், நம்ம இது பண்ண கரெக்டா இருக்குமா இல்ல இருக்காதா அப்படின்றது நான் நிறைய போட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். பட் அந்த யோசிக்கிற டைம் எடுத்துப்பனே தவிர, பட் அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து நான் பண்ண மாட்டேன். அதை நினைச்சு நான் ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்கேன். நான் முன்னாடியே நம்ம ஸ்டெப் எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு யூடியூப் சேனல் அப்போ ஆரம்பிச்சிருக்கேன்னா, நான் அப்ப இருந்தே நான் வந்துட்டு அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தேன்னா என்னோட யூடியூப் சேனல்ல வந்து நான் க்ரோத் ஆயிருப்பேன். இப்பயும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல நான் கரெக்டா எடுத்துட்டு போகணும், எந்த வழியில நான் எடுத்துட்டு போகணுன்றத நான் வந்து பார்த்து எடுத்துட்டு போக போறேன். அந்த தப்பு பண்ணதான் போறேன், அந்த தப்புல இருந்து நான் திருத்திக்க போறேன். அதை தான் நான் சொல்ல வரேன். இன்னொரு விஷயம், நான் 20s எது வந்துட்டு முக்கியமா இருக்கணும்னா, learn how to love and take care of yourself. நாம என்னதான் பண்ணாலுமே நம்மள ஜட்ஜ் பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க. உங்க ஸ்கூல் லைஃப்ல இருந்தும் சரி, உங்க காலேஜ் லைஃப்ல, உங்க ஆஃபீஸ்ல எல்லாருமே, உங்க டீச்சர்ஸ், உங்க பேரண்ட்ஸ், உங்க பாஸ் எல்லாருமே வந்துட்டு நீங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சீங்கனாலுமே உங்களை ஜட்ஜ் பண்ணதான் போறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் இவங்க பண்ணிருவாங்களோ அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் ரிலே பண்ணியே இருப்பாங்க. நாம
பண்ற விஷயம் அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்கணுன்ற மாதிரியே எல்லாருமே பண்ணிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு அவங்க ஏதாவது சொன்ன ஒரு சின்ன விஷயம் வந்துட்டு இது தப்புன்னு சொன்னாலும் உங்களுக்கு பெருசா ஹர்ட் ஆகுது. இந்த ஒரு பெயின்னாலேயே வந்துட்டு உங்களோட மென்டல் ஹெல்த் வந்துட்டு ரொம்பவே பாதிக்கும். நிஜமாவே ஒரு தப்புன்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்கன்னா நீங்க அனலைஸ் நீங்க தான் பண்ணணுமே தவிர அவங்க எது சொன்னாலுமே நீங்க பிளைண்டா எடுத்து உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. இந்த ஏர்லி 20s வந்துட்டு உங்களை நீங்களே வந்துட்டு லவ் பண்ணுங்க. உங்களை நீங்களே வந்துட்டு எப்படி கேர் பண்ணணும் அப்படின்றது கத்துக்கோங்க. லைக் பிசிக்கலா இருந்தாலும் சரி, மென்டலா இருந்தாலும் சரி, எது வந்தாலுமே உங்களை நீங்க தான் கடைசி வரைக்கும் நீங்க தான் இருக்க போறீங்க. இந்த ஏர்லி 20s மட்டும் சொல்ல, 30 ஏஜ்ல இருக்கிறவங்க கூட இந்த வீடியோ பார்த்து தான் இருப்பீங்க. இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க உங்களுக்கு எந்த வயசா இருந்தாலுமே சரி, இப்ப இருந்து உங்களை நீங்க லவ் பண்ணுங்க. உங்களை நீங்க டேக் கேர் பண்ண ஆரம்பிங்க. மத்தவங்க என்ன சொன்னாலுமே வந்துட்டு உங்களை பத்தி ஜட்ஜ் பண்ணிட்டு தான் இருக்க போறான். அது வந்துட்டு ஒரு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. ஸோ ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், நெவர் ரஷ் இன்டு தி கன்க்ளூஷன் தி ரிசல்ட். ஒரு விஷயம் நீங்க டேக் கேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு ரிசல்ட்டுக்கு அந்த கன்க்ளூஷன் வந்துட்டு ஒரு லிமிட்டட் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நீங்க வந்துட்டு நீங்க பண்ண ஒரு விஷயத்த நீங்க வந்துட்டு எடுத்துட்டு பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்கணும். எனக்கு இப்பயே உடனே ரிசல்ட் வேணும், உடனே இன்ஸ்டன்டா எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா எதுவுமே கிடைக்காது. நீங்க பாட்டுக்கு உங்க ஃப்ளோல நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் வந்துட்டு அந்த சக்சஸை நீங்க வந்துட்டு டேஸ்ட் பண்ணுவீங்க. யுவர் 20s இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க என்ன 20sல வந்துட்டு நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்றீங்களோ அதை தான் வந்துட்டு உங்க லைஃப் டைம் கோலா நீங்க வந்து செட் பண்ணுவீங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எடுத்துட்டு போனாலே இந்த இன்வெஸ்ட் பண்ண அந்த 20sல அந்த 10 வருஷம் எடுக்குது அப்படின்னா அந்த 30sல வந்துட்டு உங்களுக்கான அந்த ஃபைனல் ரிசல்ட் அந்த கன்க்ளூஷன் வந்துட்டு கிடைக்கணும் வச்சுக்கலாம். சப்போஸ் அப்பயும் கிடைக்கலன்னா கூட வச்சுக்கலாம். ஏன்னா ரிசல்ட்ன்றது ஒருத்தருக்கு மாறிட்டே இருக்கும். நீங்க என்ன எப்படி எடுத்துட்டு போறீங்க, எப்படி எந்த வேலை எடுத்துட்டு போறீங்க அப்படின்றத நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ரிசல்ட்ன்றது வந்துட்டு என்லெஸ். அந்த ரிசல்ட்டே கிடைக்காது. இந்த 20sல வந்துட்டு இவ்வளவு பண்ணியிருக்கேன், இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா போதுப்பா, அவ்வளவுதான் நான் விட்டுருவேன் அப்படின்ட்டு யாருமே நினைக்க மாட்டாங்க. நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். நம்ம ஒண்ணு இவ்வளவு சம்பாதிச்சிட்டோம்னா நம்ம அடுத்தது எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம யோசிப்போமே தவிர போதும்னு யாருமே வந்துட்டு நம்ம வாயில இருந்து வரவே வராது. அது கன்க்ளூஷனே கிடையாது. போதும்னு நம்ம எப்போ சொல்றோமோ அதுதான் ஒரு கன்க்ளூஷன். அப்பதான் ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்க கோலை நீங்க அச்சீவ் பண்ற வரைக்கும் இந்த 20s, இந்த காலேஜ் டைம்ல, இந்த ஏர்லி 20, இந்த 25 வரைக்கும் இல்ல மேக்ஸிமம் 30 வரைக்கும் நான் இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். பட் யாரா இருந்தாலுமே சரி, இப்ப இருந்து நீங்க பண்ண ஆரம்பிச்சா கூட இந்த பெரிய ட்ரீம் போய் நீங்க அச்சீவ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பா எப்பயுமே இருந்துட்டே தான் இருக்கும். அந்த பெரிய ட்ரீம் நீங்க அச்சீவ் பண்றதுக்கு உங்க டைம், மணி, எனர்ஜி எல்லாமே நீங்க செலவு பண்றீங்க. நான் என்ன என்னோட ஏர்லி 20sல நான் எதில் இம்ப்ரூவ் பண்ணிருக்கணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், சைட் ஹஸ்டல்ஸ், அப்புறம் டேட்டிங் லைஃப். இப்ப இருந்து கூட பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்துட்டு ஏன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல வரேன்னா அதுதான் வந்துட்டு மற்றவங்க கிட்ட கனெக்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு என்ன ஒரு வேலை தேவைப்படுது, மற்றவங்க கிட்ட ஒரு வேலை போய் பேச போறீங்க, இல்ல மற்றவங்க கிட்ட இருந்து ஒரு வேலை தேவைப்படுதுன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பா வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். அதுல எப்பயுமே இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது நம்புறேன். இப்போ இருக்கிற 20s போக போறீங்க, இப்போ ஆல்ரெடி வந்துட்டு 20s மேல ஆயிருச்சு, 25, 30 ஆயிருச்சு அப்படின்னாலும் இந்த வீடியோ வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் அமுத்துங்க, அப்புறமேட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு உங்க 20sல உங்க காலேஜ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. 20s இல்லை, யாருக்கு வேணா ஷேர் பண்ணுங்க. இது ஒருத்தவங்க மாறினாலுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். See you in the next video.